ஹலோ கைஸ், இன்னைக்கு மித்திக்கல் பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோஸை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அங்க ஒரு காரும் வந்து இறங்கும். அதுலேருந்து டீச்சர் சாங்கு அவங்க அங்க வராங்க. ஆ அப்போனா நான் கேள்விப்பட்ட அந்த இடம் அது வந்து இதுதானோ. உள்ள நம்ம ஹீரோவும் அப்படிதான் அப்படிதான் நல்லா லெவலப் ஆகுங்க. ஏன்னா அப்பதான் என்னாலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாற முடியும். அதுக்கப்புறம் அந்த ரிவெஞ்சும் என்னால கொடுக்க முடியும். அங்க டீச்சரும் வந்துட்டு, ஆமா இந்த ஷாப்போட மேனேஜர் வந்து நீங்க தானோ. இம்பீரியல் பேர்டு லைட்டா தான் ஒரு பார்வாங்க பார்க்கும். அதுக்கே ஒரு பயங்கரமான பிரஷர் வெளிப்படும். அப்படியே அவளோட பாடி உறைஞ்சு போன மாதிரி நிக்குது. அவளுக்கு புரியல. ஆமா, என்ன ஆச்சு, எதனால என்னோட பாடியை மூவ் பண்ண முடியல. அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு மன்னிப்பு கேட்கறான். என்னை மன்னிச்சிருங்க, என்னோட பெட்டோட பவரை என்னால முழுமையா இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியல. அது நியூவா இருக்கனால அப்படியும் இப்படியும் சில டைம் ஆகும். அதனால அவளைக்கும் கண்டுக்காதீங்க. என்ன அது பவர் இல்ல, உங்களுக்குள்ளேயும் பீஸ்டுக்குள்ளேயும் இருக்கிற அந்த மேசிவான ப்ரெஷர் தான் அது. அதுக்கப்புறம் தான் நம்ம டீச்சர் அவங்கள பத்தி சொல்லுவாங்க. நான் மேஜிக் சிட்டி யூனிவர்சிட்டியோட ஒரு டீச்சரா இருக்கேன். என்னோட பேரு சாங். நீங்க தானே இந்த கடையோட ஓனரு. ஐயோ, ஏன்னா ரீசெண்டா நம்ம ஷென்னு யுன்னு அவங்க உங்களை பத்தி தான் காலேஜ் முழுக்க அங்க பேசுனாங்க. அதனால தான் சரி அவங்க கிட்ட கேட்டுட்டு நான் இங்க வந்தேன். ஏதோ உங்க கிட்ட பயங்கர ஸ்ட்ராங்கான பெட்டெல்லாம் இருக்குன்னு. ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பெஸ்டான பெட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன ஒரு பிரீடரா அப்படின்னு நம்மாலே அங்க ஆச்சரியமாகறான். ஏன்னா அதை பத்திலாம் நம்மளுக்கு சுத்தமா அங்க ஐடியா இல்ல. எனக்கு தெரியல, மேபி நீங்க சொல்லும் போது இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாவே உனக்கு கிடைக்கிற விஷயம் எல்லாமே சிஸ்டம் மொழியா தானே, அதனால பிரீடர் அப்படின்னு சொல்றதுலயும் தப்பு இல்ல. அங்க இதை கேட்கிற டீச்சருக்கும் அங்க புரியுது. அப்பனா இவரு வந்து அவரோட ஐடென்டிட்டியை மறைக்கணும் இப்படின்னு தான் அவரு பாக்குறாரா என்ன. சரி, ஏதோ ஒண்ணு, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நான் எதுக்காக வந்தேன்னா, நான் நாலாவதா ஒரு பெட்டு கூட கான்ட்ராக்ட பண்ணும். அதுக்காக உங்ககிட்ட ஏதாச்சும் சூட்டபிளான கப் இருக்கா அப்படின்னு கேட்க தான் வந்தேன். குட்டி பெட்டு பிஸ்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க தான் வந்திருக்கேன். நம்ம ஆளுக்கு இதை கேட்டோன்னே அவ்வளோ சந்தோஷம். பாருங்கப்பா, பிஸ்னஸே தன்னால தேடி வந்திருக்கு. ஆ ஜஸ்ட் உங்களோட ரெக்யூர்மெண்ட்டும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். என்னோட டேலண்ட் வந்து டிராகன் விங்கு. அது ஒரு ஏ ரேங்க்ல இருக்க ஒரு டேலண்ட். இந்த டேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிராகன் டைப்ல இருக்க பீஸ்ட்டுங்களுக்கு பயங்கரமான பஃப் அவங்க ப்ரொவைட் ஆகும். அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, டிராகன் பிளட் லைன்ல இருக்க ஏதாச்சும் பீஸ்ட் கூட கான்டாக்ட் போடணும் இப்படின்னு தான் ஆசைப்படுறேன். டிராகன் டைப்பா? அப்போ உனக்கும் அந்த லியூ ஃபேமிலிக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா டோட்டலா இங்க 3 மேஜரான டிராகன் டைமிங் ஃபேமிலி இருக்கா. அதுல இது ஒண்ணு. அங்க இப்பதான் சொல்றான். ஆமா, சின்ன வயசுல இவ ஏ ரேங்க் டேலண்ட்டை பொசஸ் பண்ணியும் அந்த அளவுக்கு டேலண்டே இல்ல அப்படின்னு அவங்க அப்பா வந்து பயங்கரமா ஒரு மாதிரி கத்திருப்பாரு. நம்ம லியூ ஃபேமிலியோட டைரக்ட் டிசெண்டன்டா நீ இருக்க. அப்படி இருக்கும் போதும் உன்கிட்ட ஜஸ்ட் ஒரு ஏ ரேங்க்ல இருக்க ஒரு டேலண்ட் அதுதான் இருக்கு. இதுவே மத்த 3 மேஜரான ஃபேமிலிஸ பத்தி சொன்னா, அந்த கூ ஃபேமிலி அவங்க ஃபேமிலியோட அந்த பையன் அவன் கிட்ட எஸ் ரேங்க் டிராகன் டேமிங்கான டேலண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வருது நம்ம ஹீரோட ஃபேமிலி லூ ஃபேமிலி. அவங்க கிட்ட நம்ம ஹீரோட பவர்ஸ பறிச்சனால அந்த பையன் கிட்டயும் டியூவல் டபுள் எஸ் ரேங்க்ல இருக்க டேலண்ட் இருக்கு. ஆனா நம்ம ஃபேமிலிலயும் நீ இருக்க பாத்தியா, வெறும் ஒரு ஏ ரேங்க் டிராகன் டேமிங் டேலண்ட் இப்படின்னு அப்பாவும் ரொம்பவும் பயங்கரமா திட்டிருப்பாரு, அசிங்கப்பட்டிருப்பாரு. இதனாலேயே அவன் வந்து கேக்குறான், ஆமா இங்க பை பண்றதுக்கு நான் ஏதாச்சும் ரெக்யூர்மெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் பண்ணுமா என்ன? அட என்னப்பா இது, இந்த பெரிய ஃபேமிலினாலே இப்படிதான் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா நான் இப்பயே உங்ககிட்ட சொல்லிடுறேன், டிராகன் பிளட் லைன்ல இருக்க பெட்டு என்கிட்ட இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு ரியலான டிராகனே இருக்கு. இதை கேட்கிற அவர் ரொம்ப ஆச்சரியமாவரா. என்னது, எப்படி இதுக்கு பாசிபிளி வாய்ப்பு இருக்கு? இது கண்டிப்பா போய் தான். ஏன்னா இந்த மேஜரா இந்த டிராகன் ஸ்பீசிஸ் மேல 3 ஃபேமிலி அவங்க தான் மோனோப்ளைஸே பண்ணிருக்காங்க. அதனாலேயே இந்த டிராகன் ஸ்பீசிஸ் எல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பே இல்ல. உடனே நம்மால கேஷுவலா அவனோட டிராகன் அங்க சமன் பண்ணுவான். இங்க பாருங்க டீச்சர், என்னோட ஷாப்பு எப்பயுமே ஹானஸ்டா தான் இயங்கும். மற்ற ஃபேமிலிஸுக்கு கீழெல்லாம் இருக்காது. அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற இந்த பெட்டு இது வந்து ஒரு டிமானிக் டிராகன் ஆஃப் தி டிஸ்ட்ரக்ஷன். நீங்க சொல்றீங்கல்ல மற்ற ஃபேமிலி கிட்ட எல்லாம் டிராகன்ஸ் இருக்குன்னு, அந்த ஃபேமிலி கிட்ட இருக்கிற டிராகன் எல்லாமே இந்த டிராகன் முன்னாடி மியல்லி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். அப்படியே வாயில போட்டு சும்மா மென்னு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். அங்க இது கேட்கிற அவர் ரொம்ப ஆச்சரியமாவறான். என்னது, டிமானிக் டிராகன் ஸ்பீசிஸா? இந்த பிளட் லைன்ல இருக்க டிராகன் ஒரு டிவைன் டிராகனுக்கே அங்க ரைவல் பண்ணும். நம்ம ஹீரோ ஒரு கண்ணாடியாலான ஜார் எடுக்கிறான். வந்து கொஞ்சம் பாருங்க. அங்க டீச்சருக்கு நம்பிக்கையில இத்தனோடு ஜார்ல ஒரு ரியலான டிராகன் வந்து இருக்கா. அங்க தோந்து பார்த்தா உள்ள ஒரு மீன் இருக்கு. அந்த மீனை பார்த்தோன்னே, ஆமா எங்கப்பா போச்சு நீ சொன்ன ரியலான டிராகனு? இந்த மீனை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை வச்சு டின்னர் தான் சாப்பிட முடியும். மேனேஜரு, எனக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட் எல்லாம் நீங்க வேற ஒரு ஜாரை கொண்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு கொஞ்சம் பாருங்களேன், டிராகனோட ஜார் வந்து உள்ள இருக்கான்னு. இல்ல, நான் ஒன்னும் தப்பான ஜாரை கொண்டு வரல. உண்மையிலேயே அந்த
அந்த டிராகன் இதுதான். ஆனா நான் என்னதான் பார்த்தாலும் இத பார்க்கறதுக்கு ஒரு டிராகன் மாரி எந்த ஆங்கிள்லயும் எனக்கு தெரியல. மார்க்கெட்ல 20 பவுண்டுக்கு விக்கிற ஏதோ ஒரு மீன் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து சொல்றான், ஒரு பழங்கால மித்து இருக்கு. அத பத்திலாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? எப்பயாச்சும் டிராகன் கேட்ட பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? டிராகன் கேட்டு அத பத்தியா நீங்க சொல்றீங்க? அது ஒரு டிராகன் கேவ் மாதிரி. ஒன்ஸ் அத ஜம்ப் பண்ணி அந்த சைடுக்கா போயிட்டா அவ்வளவுதான். ஒரு சாதாரணமான மீன், ஒரு சாதாரணமான பல்லி எல்லாமே ஒரு பயங்கரமான டிராகனா மாறும். அந்த மாதிரி விஷயத்த பத்தியா நீங்க சொல்றீங்க? ஆமா டீச்சரு, யூனிவர்சிட்டியில டீச்சரா இருக்கும் போது யோசிச்சேன், கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு. அதே மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயம். நான் டிராகன் கேட்டும் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எப்படி டிராகனா எவால்வ் ஆகும்? டீச்சரு பொறுமை பொறுமை. நான் இப்படி சொன்னா உங்களால நம்ப முடியுமா? உங்க கண்ணு முன்னாடி இருக்க இந்த மீன் இதால ஒரு ஏன்ஷியன்டான டிராகன் கேட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா உங்களால? என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் இதால பண்ண முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அட என்னம்மா நீ, இந்த மாதிரி உனக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா நீ தாராளமா போலாம். நான் ஒன்னும் மத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி நீங்க வாங்கியே தீரணும், இது உண்மையிலேயே வேற லெவல் அப்படி இப்படிலாம். போங்க வேற ஏதாச்சும் ஷாப்புக்கு போங்க, அங்க போயிட்டு டிராகன்லாம் இருக்கான்னு கேளுங்க. இல்ல இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வாங்குறேன். அங்க இதுக்கப்புறம் அந்த மீனை வாங்கிட்டு அது கூட அவ கான்ட்ராக்ட போட ஆரம்பிக்கிறா. கான்ட்ராக்ட போட்டோன்னே இவங்க 2 பேரோட உடம்பும் அப்படியே கனெக்ட் ஆகும். அதனால இவளுக்கு ஒரு மாதிரி அங்க ஃபீல் ஆகும். பாருங்க எக்ஸ்பிரஷனை, என்ன அருமையா அவளுக்கு ஃபீல் ஆகுதுல. ஆஹா, இது அப்சல்யூட்லி இன்கிரெடிபிளா இருக்கு இப்படின்னு நான் சொல்ல அந்த டீச்சர் சொன்னாங்க. கான்ட்ராக்ட் போட்டனாலே என்னவோ தெரியல, கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட ட்ரெஸ்ஸும் அவங்க கிழிஞ்சு போகுது. ஆத்தரை நம்ம பாராட்டி ஆகணும். பாருங்கப்பா, நம்மளுக்காக எவ்வளவு பெரிய ஃபேன் சர்வீஸ காட்டியிருக்காரு. இவன் நம்ம ஹீரோ, அவனுக்கெல்லாம் மூக்குல இருந்து அப்படியே ரத்தமா வரும். உடனே ஆளும் சொல்றான், நான் எதுவுமே பார்க்கல டீச்சரு. ஆமா, நீ அப்படியே பார்த்த பாரு, எதுவுமே அங்க தெரியலடா டேய். இப்படிதான் அங்க படிக்கும் போது என் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. அங்க டீச்சருக்கும் என்ன பண்ணும் தெரியல. உடனே நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க, என் ட்ரெஸ் மோசமா கிழிஞ்சிருக்கு, இந்த மாதிரி நிலையில என்னால வெளியில போக முடியாது, அதனால எனக்காக வெளியில போயிட்டு கால்ல இருக்க என்னோட துணியை கொண்டு வர முடியுமா? கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். நம்ம யூவா? இருங்க இருங்க, இதோ இப்பயே போறேன் இப்படின்னு நம்ம ஆளு ஓடி போறான். ஏன்னா ஒரு சைடு நம்ம யூக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த உலகமோ இல்ல மான்வாவோட உலகமோ, எல்லா உலகத்திலயும் நம்ம பெண்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதாச்சும் ஆச்சுன்னா போதும் கேஸ போட்டு போயினே இருப்பாங்க. கேட்டா உமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஏன் மேல தப்பான கேஸ் ஏதாச்சும் ஊந்துற போகுது அப்படின்னு எனக்கு பயமா இருக்குப்பா. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். அந்த அளவுக்கு யாருமே சீரியஸா எடுத்துக்க வேணாம். கேஸ் ஆயிடுமோ அப்படின்னு பயந்து போறான். அங்க போயிட்டு ட்ரெஸ் ஆளு கொண்டு வந்து தரான். இதுக்கப்புறம் அவங்க மாத்திட்டும் வராங்க. கடையோட மேனேஜரு, ரொம்ப நன்றியா, ஏன்னா நீங்க இல்லைன்னா என் மானமே இப்போதைக்கு போயிருக்கும். இங்க எங்க மானம் போச்சு உங்களுக்கு? சரி ஏதோ ஒண்ணு, நம்ம அந்த எவல்யூஷனை ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அந்த மீனை இப்போ நீங்க ஒரு டிராகனா மாத்தணும் இல்லையா? வாங்க அதுக்கான ட்ரைனிங்கை நம்ம பண்ணலாம். அங்க உடனே டீச்சரும், நான் ஆல்ரெடி ஒரு 3 பெட்டு வச்சிருக்கேன். 3 பெட்டுக்கும் ஒரு ஆட்ரிபியூட்டை தான் நான் போட்டிருக்கேன். ஒன்னு மெட்டலு, வாட்டரு, விண்டு. அதனால இந்த மீனு கூட வேற ஒரு ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன்னு. இதனால டீச்சரும் லைட்னிங் எலமெண்டோட இருக்கிற ஒரு கிறிஸ்டல் அங்க எடுக்கிறாங்க. அதை அவங்க மீனு கிட்ட கொடுக்க அந்த மீனை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய ஜெயிண்டான டிராகன் கேட்டையும் உருவாக்குது. அட, இது உண்மையிலேயே அப்போ டிராகன் கேட்டை உருவாக்குமா? ஹீரோவை நம்புறேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் தான். எவ்வளவு நேரமா இந்த பொண்ணு நம்பவே இல்ல. அங்க நம்ம ஹீரோவோட டிராகனும் வெளில வந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி உரும்ப ஆரம்பிக்கும். டிராகனு, கொஞ்சம் பொறியா, ஏன்னா இது உனக்கானது இல்ல. அங்க இதை பாக்குற டீச்சர் பயந்து போயிடறாங்க. ஐயோ, அந்த டிமானி டிராகன் எதுக்காக அப்படி உரும்புது? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்போதைக்கு நீங்க அதை கண்டுக்க வேணாம். ஜஸ்ட் உங்களோட ட்ரைனிங் நீங்க அது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இதை ஒரு டிராகனாவும் உங்களால மாத்த முடியும். அந்த டிராகன் கேட்லயும் அவங்களோட எலமெண்டா இருக்கிற அந்த கிறிஸ்டல் அவங்க போடுறாங்க. இதனால அதுலயும் அந்த லைட்னிங் எலமெண்ட் அது அப்பியர் ஆகுது. இப்போ ஜஸ்ட் அந்த டிராகன் கேட்டை ஜம்ப் பண்ணி அந்த சைடுக்கா போனாலே போதும். அதால ஒரு ட்ரூவான டிராகனாவும் மாற முடியும். அதே மாதிரி டீச்சரும் ஆர்டர் கொடுக்க அதுவும் ஒரு பபிள் மாதிரி வாட்டர் லேயருக்குள்ள போயிட்டு அப்படியே அதுவும் போறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா சடனா அது ஸ்டாப் ஆயிடுது. நம்ம டீச்சருக்கு புரியல, ஆமா எதனால இது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, இதே மாதிரி போச்சுன்னா அது ஃபெயில் ஆயிடுமா என்ன? அப்புறம் தான் நம்ம ஹீரோ விளக்குறான், அப்படியெல்லாம் இல்ல, இந்த டிராகன் கேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மீனு கூட நீங்களும் கான்ட்ராக்ட போட்டிருக்கீங்க. ஒரு வகையில சொன்னா உங்களோட பவரும் அதோட பவரும் ஒண்ணுமா தான். அதனால அதால தனியா ஒண்ணும் எல்லாத்தையுமே அங்க பண்ண முடியாது. ஆஸ் அ ஓனரா நீங்க தான் அங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இப்பதான் எனக்கு புரியுது. ஆமா, என்கிட்டயும் ஒரு எபிலிட்டி இருக்கு. ஆனா என்னோட ஏ ரேங்க் டேலண்ட் அந்த டிராகன் விங்கு, அது டிராகன் எபிலிட்டிய பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணும். இப்பதான் நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. உனக்கு புரிஞ்சா சரிமா. இதுக்கப்புறம் அதே மாதிரி அவங்களும் அந்த ஃபிஷ்ஷுக்கு பவரை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வெற்றிகரமா அந்த ஃபிஷ்ஷும் எப்படியோ அந்த டிராகன் கிட்ட கிராஸ் பண்ணி இந்த பக்கமா வரும். அது இப்படிக்கா வரும்போது இவங்களோட
இவங்களோட டிராகன் அது ஒண்டி எவ்வளவுல இவங்களோட டேலண்ட் அதுவும் கூடவே எவ்வளவுது அங்க இப்பதான் அது ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கான ரீசனையும் அவங்க சொல்றான். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷும் இப்போ நீங்களும் ஒரே ஒரு சோலா மாறிட்டீங்க, அதாவது ஒரே என்டிட்டியா இருக்கீங்க. அதனால எப்போ அது ஒரு டிராகனா எவ்வளவுதோ அந்த டைம்ல உங்களோட அந்த ஏ ரேங்க் டேலண்ட் அதுவும் அது கூடவே எவ்வளவும் சொல்லி வாயமுல்ல அந்த ஃபிஷ் ஒரு டிராகனா மாறும் போது இவங்களுக்கு அங்க விங்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது. அந்த ஃபிஷ்ஷும் வெற்றிகரமா ஒரு தண்டர் ரெட் டிராகனா அங்க மாறும். இப்போ இதோட லெவல் 6வது கிரேட்ல இருக்க சூப்பர் லெவல்ல இருக்கு. அதே மாதிரி இதோட பொட்டன்ஷியல் அது 4th கிரேடோட கிங் லெவல் வரைக்கும் போக முடியும். அங்க டீச்சரும் கேக்குறாங்க ஒரு தண்டர் ரெட் டிராகனா, ஆனா இது ஒன்னும் ஒரு ஜெயிண்டான டிராகன் ஸ்பீசிஸ் கிடையாதே, அது ஏன்னா இப்போ உங்ககிட்ட இருக்கிற அந்த தண்டர் ரெட் டிராகன் அது ஒரு ஜெயிண்டான டிராகன் ஸ்பீசிஸோட இனமே இல்ல. ஏன்னா இது ஜியாவோ டிராகன் ஸ்பீசிஸோட இனம். ஏன்னா டிராகனோட இனத்துல ஏகப்பட்ட ஸ்பீசிஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜெயிண்டான டிராகன் ஸ்பீசிஸ் இருக்குல்ல அது எல்லாமே ஒரு லிசார்டு மூலமா எவ்வளவுது. ஆனா இதுவே இந்த ஜியாவோ டிராகன்ஸ பத்தி சொன்னா ஒரு ஃபிஷ்ஷோ இல்ல ஒரு ஸ்னேக் இந்த மாதிரி இனத்துல இருந்து அது எவ்வளவுது. அதனால்தான் இதுங்களுக்கு அங்க கால்னு ஒரு விஷயம் அங்க இருக்காது. அங்க எதுவும் ஒண்ணு டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு ட்ரூவான டிராகன். ஆனா நம்மளுக்கு அதை பத்திலாம் அங்க கவலை இல்ல. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, அப்புறம் என்ன என்னோட காசை வந்து கொடுங்க, நீங்க எப்படி பே பண்ண போறீங்க, கட்டு கட்ட கொண்டு வர போறீங்களா இல்ல கார்டா கேஷா? கார்டு தான். ஒரு சைடு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும் இப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. நாங்க எதுக்காக அப்படி யோசிக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோக்கு இது ஒரு பெரிய லாஸ். இதுக்கு போயும் ஒரு 5 மில்லியனா இன்னமும் அதிகமா கேட்டாலும் ஆச்சரியம் இல்ல, சீக்கிரமா ஓடிடலாம் இப்படின்னா இவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. அங்க போனவனே டிமானிக் டிராகனும் அந்த டிராகன் கேட்டையும் அங்க பாக்கும். அதுலயே நம்மளுக்கு தெரியுது என்னாச்சு, நீயும் டிராகன் கேட் வழியா ஜம்ப் பண்ணி எவ்வளவு ஆசைப்படுறியா என்ன. அப்புறம் தான் அந்த சின்ன டிராகனும் அவங்க சொல்லும் ஆமா அதேதான், இந்த டிராகன் கேட்டு கூட மில்லியன் வருஷத்துக்கான வெஸ்டர்ன் டிராகன் ஏகப்பட்ட டிராகன்ஸோட எசன்ஸ் அது வந்து இருக்கும். சோ அப்படி போகும்போது அந்த இடத்துல புது புது பவர்ஸும் புது புது எபிலிட்டிஸும் உனக்கு கிடைக்கும். சோ இதனால அது ஒரு சைடு டிராகன் கேட் வழியா அந்த சைடு போகுது, அதோட எபிலிட்டியும் பயங்கரமா எவ்வளவு அது பாக்குற நம்ம ஹீரோவும் சந்தோஷமாகறான். இந்த சைடு டீச்சரும் நான் சுத்தமா யோசிக்கவே இல்லை, ஒரு ட்ரூவான டிராகன் கூட இப்படி ஒரு கான்ட்ராக்ட் நான் போடுவேன்னு, எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கு. அங்க இப்படி யோசிக்கும் போது யாரோ ஒருத்தங்க டோர் அங்க நாக் பண்றாங்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல யாரு, அட பிரின்சிபல் நீங்களா, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, நான் ஒன்னும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. அதெல்லாம் இல்ல, உள்ள வாங்க. ஆமா இன்னைக்கு உங்களோட கிளாஸ் எல்லாமே எப்படி போச்சு? ரொம்ப நல்லாவே போச்சு. இன்னைக்கான கிளாஸ்ல ஒரு 2 ஜீனியஸான பசங்களையும் நான் பார்த்தேன். ஆமா யாரு? அவங்க 2 பேருமே நியூவா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க பசங்க தான். ஒரு பொண்ணோட பேரு ஷென்னு, இன்னொரு பொண்ணோட பேரு யுன்னு. அவங்க 2 பேருமே க்ரோத் டைப்ல இருக்க ஒரு பெட்டு கூட கான்டாக்ட போட்டிருக்காங்க. அதனாலேயே அவங்களோட ஃபியூச்சரும் இதுக்கப்புறம் லிமிட்லெஸ்ஸா இருக்க போகுது. என்னது இன்ஃபினிட்டா க்ரோ ஆகுற மாதிரி ஒரு பெட்டோட கான்ட்ராக்ட போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி கான்ட்ராக்டோட ஒரு பெட் அவங்க வச்சிருக்காங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க ஒரு கவர்னரா மாற வாய்ப்பு இருக்கு. ஈவன் இந்த ஸ்டேட்டுக்கே ஒரு பில்லராவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹானஸ்டா சொன்னா இந்த மாதிரி நானும் அவங்க கான்ட்ராக்ட் போட்ட அந்த பெட்டோட ஷாப்பு அந்த இடத்துக்கு போனேன். அங்க ரீசெண்டா இப்பதான் ஒரு பெட்டையும் நான் வாங்கினேன். அந்த பெட்டு ஸ்டார்டிங்ல ஒரு மீனா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது திடீர்னு ஒரு டிராகனா எவ்வளாச்சு. அதனால என்னோட பொட்டன்ஷியலும் பயங்கரமா அதிகமாச்சு. பிரின்சிபல் என்னது ஒரு ட்ரூவான டிராகன் உன்கிட்ட இருக்கா? சீக்கிரம் அதை எனக்கு காட்டு, நான் அதை பார்க்கணும். அந்த டிராகன் ஸ்பீசிஸ் அங்க வெளியில வர வைக்க அங்க பயங்கரமா அங்க வந்து நிக்கும். அட இது வந்து ஜியாவோ டிராகன் ஸ்பீசிஸ் ஆச்சு. இது எப்படி இருக்கு? இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்த விட்டு டிராகன் ரிலம் அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதை கான்டாக்ட் பண்ண? அதே மாதிரி நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த பெட்டு அந்த பொண்ணுங்க வாங்கின அந்த பெட்டு எல்லாமே அந்த சேமான ஷாப்ல இருந்தா நீங்க வாங்குனீங்களா? ஆமா ஆமா அதேதான். அதே மாதிரி ஏன் தெரியல அந்த ஷாப்போட ஓனரு இந்த மாதிரி பயங்கரமான பெட்டோட விலையெல்லாம் ரொம்ப கம்மியா ஒரு விற்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த மேனேஜரோட நோக்கம் ப்ராஃபிட் அது இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பயங்கரமான பீஸ்ட வித்து இந்த மொத்த உலகத்தையும் ஒரு ஜீனியஸ் பீஸ்ட் டேமர் உலகமா மாத்தலாம் இப்படிதான் ஒரு ட்ரை பண்ண இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயம் பாசிபிளி வாய்ப்பு இருக்கா என்ன? ஆனா பிரின்சிபல் நீங்க வந்து யோசிக்கிறீங்களா, நம்ம இருக்க இந்த ஏரால யாருக்கிட்டயாச்சு ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க பீஸ்ட் டேமர் டேலண்ட் அது இருக்கா என்ன? இந்த ஏரால இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தா அந்த ஏரால பீஸ்ட் டேமரோட சிவிலைசேஷன் அது ஒரு ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு பர்சனால மொத்தமா அழிஞ்சு போச்சான். அவருதான் மொத்த சிவிலைசேஷனையும் அழிச்சாரு. அப்படி நீ சொல்ற மாதிரி இங்க ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஏதாச்சும் ஒரு பர்சன் அப்பியர் ஆனா அவ்வளவுதான். ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஒன்னு அது நல்ல விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு கெட்ட விஷயமாவும் இருக்கலாம். அங்க இதை கேட்ட உடனே நம்ம யூவை பத்தி தான் அவ யோசிக்கிறா. நம்ம யூவோட ஸ்ட்ரென்த் அவன் நேர்லயே பாத்திருப்பான். இதனால அவளுக்கு டவுட் ஆகுது. அப்போ மேனேஜர் யூ கிட்ட கண்டிப்பா ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க டேலண்ட் அதுதான் இருக்கும்.
இத பத்தி நான் பிரின்சிபல் கிட்ட சொன்னா யூக்கு தான் அங்க பிரச்சனை. ஏன்னா ஒண்ணு யூ அவங்க முடிக்க பார்ப்பாங்க, இல்லனா அவங்க பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. ஆனா யூவ முடிக்க போய் இந்த சிவிலைசேஷனே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சுன்னா இதனால டீச்சர் அங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரின்சிபல் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான சில பல பசங்கள அங்க அனுப்புங்க. சோ அவங்களாலயும் பெஸ்ட் பெட் அங்க வாங்க முடியும்ல. ஏன்னா நம்ம இப்படி அங்க பண்ணும்போது ஷாப் ஓனர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதையும் கிரியேட் பண்ண முடியும். நம்மளுக்கும் பிரச்சனை வராது, அவருக்கும் அங்க பிரச்சனை வராதுல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அங்க ஆளுக்கு சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷனும் வரும். உங்களுக்குன்னு ஒரு ஷாப்பை நீங்க ஓன் பண்ணணும். அப்படி நீங்க ஓன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிஸ்டீரியஸான ரிவார்டும் அங்க கிடைக்கும். அட எவ்வளவுதான் விஷயமா, ஒரு ஷாப்பை வாங்குறதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இப்பதான் என்கிட்ட மில்லியன் கணக்குல ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல, ஜஸ்ட் வாங்கிடலாம். ஹலோ, நான் டைரக்டா உங்க ஷாப்பையே வாங்கிக்கிறேன். என்ன 17 மில்லியன் ஓகேவா? என்னது 17 மில்லியனா? இல்ல இல்ல, அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நான் உங்ககிட்டயே வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸே வந்து பேசுறேன். உடனே நம்ம ஆளு கத்துறான், யோ உன்னோட ஷாப்போட வேல்யூவே 15 மில்லியனுக்கு கீழே தான் இருக்கு. நான் இந்த அளவுக்கு வேல்யூவோட வாங்குது ஏதோ ஒரு பெரிய விஷயம். ஆனா நீ என்னன்னா இப்படி அங்க சொல்லிருக்க. ஆனா அந்த பர்சன் அப்படியே கட் பண்ணி விட்டுறான். நான் நேரடியா வரேன்னு. அவனுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாலே போதும், நம்மளுக்கு பணம் அதிகமாவே கிடைக்கும். ஏன்னா அந்த பர்சனே ரொம்ப அதிகமா கொடுக்கறான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால எப்படி அவனை விட முடியும்? அவனை வச்சு இன்னமும் பணத்தை கறக்கலாம். அங்க இதை கேட்கும் போது நம்ம யூக்கும் கடுப்பாவுது. என்னடா இவன் இந்த அளவுக்கு கிரீடியா இருக்கான் அப்படின்னு தான் யோசிப்பான். இப்படி இவன் யோசிக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. சோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு பீஸ்ட் டேமரா இருந்தா அவங்களால ஒரு சிவிலைசேஷனையே மொத்தமா அழிக்க முடியும். நம்ம ஹீரோ கிட்ட ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க டேலண்டும் இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது லிட்டரலா ஒரு காடு மாதிரி பயங்கரமா போகும் இதுக்கப்புறம். அதே மாதிரி இப்போ ஒரு ஷாப்பை ஓன் பண்ணா ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் கிடைக்கும் அப்படின்னு போட்டுச்சு. அது என்னதுன்னு தெரியல. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.